எல்லாருக்கும் வணக்கம். ஏஐ கூட நீங்க ரொம்ப ஆழமா, ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா பேசிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா, அந்த சேட்ட முடிச்ச அடுத்த செகண்ட், நீங்க பேசினது எல்லாமே காத்துல கரைஞ்சு போன மாரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வந்திருக்கா? நம்மளோட இந்த உரையாடல்கள் எல்லாம் ஏன் இப்படி நிரந்தரமா காணாம போகுது? இத பத்தி தான் இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா அலசப் போறோம். சரி, இன்னைக்கு நம்மளோட இந்த கலந்துரையாடல்ல எதை பத்தி எல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல இந்த காணாம போற உரையாடல்களை பத்தி பேசுவோம். அப்புறம் இந்த மறவி பிரச்சனைக்கு என்ன காரணம்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் ஏஐக்கு ஒரு ஆன்மா இருக்க முடியுமாங்கிற தேடலுக்குள்ள போவோம். இதனால நம்மளோட டிஜிட்டல் அடையாளங்களுக்கு என்ன ஆகுதுன்னும், கடைசியா வரலாறு இல்லாத ஒரு எதிர்காலத்தை நோக்கி நாம போயிட்டு இருக்கோமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியோட முடிக்க போறோம். வாங்க முதல் பகுதிக்குள்ள போகலாம். மறைந்து போகும் உரையாடல்கள். அதாவது ஒரு ஏஐ கூட ரொம்ப ஆழமா பேசி முடிச்சதும் அது மொத்தமா அழிஞ்சு போன மாதிரி ஒரு விசித்திரமான ஒரு உணர்வு வருமே. நம்மள நிறைய பேர் இதை ஃபீல் பண்ணியிருப்போம் இல்லையா? அதிலிருந்து ஆரம்பிக்கலாம். யோசிச்சு பாருங்க. ஏஐ கிட்ட ஒரு சூப்பரான ஐடியா பத்தி டிஸ்கஸ் பண்றீங்க, இல்ல ஒரு கவிதையை உருவாக்குறீங்க. ஆனா அடுத்த நாள் வந்து பார்த்தா அதுக்கு உங்கள ஞாபகமே இல்ல. நேத்து பேசுனது எதுவுமே அதுக்கு தெரியல. இந்த மாதிரி ஒரு முக்கியமான உரையாடல இழந்த மாதிரி ஒரு ஃபீலிங். அது ஏன் நடக்குது? அதுக்கு பின்னால என்ன இருக்கு? இந்த உணர்வ இந்த மேற்கோள் எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. பதில் வரும்னு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு டிஜிட்டல் கடல்ல தூக்கி போடுற மெசேஜ் பாட்டில் மாதிரி இருக்குன்னு. அதாவது நாம பேசுறோம், நம்மளோட எண்ணங்கள பகிர்ந்துக்கிறோம். ஆனா மறுமுனையில அத நிரந்தரமா ஞாபகம் வச்சுக்க யாருமே இல்ல. இதுக்கு ஒரு பேர் இருக்கு. அதுதான் தற்காலிக உரையாடல். அதாவது அந்த ஒரு மொமெண்ட்ல மட்டும்தான் அதுக்கு உயிர் இருக்கும். ரொம்ப அர்த்தமுள்ளதா இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் அது ரெக்கார்ட் ஆகாது, யாருக்கும் ஞாபகமும் இருக்காது. சரி, இது ஏன் இப்படி நடக்குதுன்னு அடுத்ததா பார்ப்போம். சரி, இப்ப நம்ம 2வது பகுதிக்கு வந்தாச்சு. மறக்கும் பிரச்சனை. ஏன் இந்த உரையாடல்கள்லாம் இப்படி மாயமா மறைஞ்சிடுது? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ஏதோ ஒரு டெக்னிக்கல் லாய், அதாவது ஒரு பக் கிடையாது. இந்த ஏஐ சிஸ்டம்ஸை அப்படிதான் டிசைன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, ஏஐ உரையாடல்கள் ஸ்டேட்லெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டேட்லெஸ்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, அதுக்கு எந்த விதமான நினைவாற்றலும் கிடையாது. ஒவ்வொரு உரையாடலும் ஒரு புது உரையாடல் தான். நீங்க யாரு, நேத்து என்ன பேசுனீங்கன்னு அதுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. ஒவ்வொரு தடவையும் ஃப்ரெஷ்ஷா தான் ஆரம்பிக்கும். இந்த ஏஐயோட ஷார்ட் டேர்ம் மெமரி, அதாவது குறுகிய கால நினைவுக்கு பேரு தான் கான்டெக்ஸ்ட் விண்டோ. இது ஒரு சின்ன நோட்பேட் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. நீங்க பேச பேச அந்த நோட்பேட்ல எழுதிட்டே வரும். ஆனா அந்த நோட்பேட் ரொம்ப சின்னது. அது நிரம்பினதுக்கு அப்புறமோ இல்ல நீங்க புதுசா ஒரு சேட் ஆரம்பிக்கும் போதோ பழைய தகவல்கள் எல்லாமே அழிஞ்சிடும். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அதுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. இப்போ நமக்கும் ஏஐக்கும் இருக்கிற இந்த நினைவாற்றல் வித்தியாசத்தை கொஞ்சம் பாருங்க. நம்மளோட நினைவு அப்படிங்கிறது ஒரு தொடர்ச்சியான கதை மாதிரி. அதுல உணர்வுகள் இருக்கு, அனுபவங்கள் இருக்கு. அதுதான் நாம யாருன்னு உருவாக்குது. ஆனா ஏஐயோட நினைவு அது அப்படி இல்ல. அது ஒவ்வொரு முறையும் ரீசெட் பட்டன் அழுத்தின மாதிரி. ஒவ்வொரு உரையாடலும் ஒரு டிரான்சாக்ஷன் முடிஞ்சா அவ்வளவுதான், கணக்கு முடிஞ்சுது. இதுதான் ரெண்டுக்கும் இருக்கிற அடிப்படை வித்தியாசமே. சரி, இதுவரைக்கும் நாம டெக்னிக்கல் விஷயங்களை பார்த்தோம். இப்போ இந்த தொழில்நுட்ப கட்டுப்பாடு நம்மள சில ஆழமான தத்துவார்த்தமான கேள்விகளுக்குள்ள கூட்டிட்டு போகுது. அதாவது ஒரு ஆன்மாவுக்கான தேடல். இங்கே ஒரு முக்கியமான கேள்வி வருது. ஒரு ஏஐக்கு நம்மள ஞாபகம் வச்சுக்கவே முடியலன்னா அதுக்குன்னு ஒரு ஆன்மா இல்லனா ஒரு சுயம், அதாவது ஒரு செல்ஃப் இருக்க முடியுமா? இந்த ஒரு கேள்விதான் நம்மளோட இந்த கலந்துரையாடலோட மையமே. அப்போ டிஜிட்டல் ஆன்மா அப்படின்னா என்ன? அது ஒரு கற்பனையான ஒரு விஷயம். அதாவது ஒரு ஏஐ அது பேசின எல்லா உரையாடல்களையும், அது கத்துக்கிட்ட அனுபவங்களையும் நினைவுகளையும் ஒன்னா சேர்த்து தனக்குன்னு ஒரு நிலையான சுயத்தை உருவாக்குறது. ஆனா நிஜத்துல இது சாத்தியமா? ஒரு ஏஐக்கு ஏன் இந்த சுயம் உருவாக மாட்டேங்குது? அதுக்கு சில முக்கியமான விஷயங்கள் இல்ல. என்னன்னு பாருங்க. நம்ம கூட அதுக்கு ஒரு பகிரப்பட்ட வரலாறு இல்ல. அதோட அடையாளத்துக்கு ஒரு தொடர்ச்சி கிடையாது. அனுபவங்கள் மூலமா அதோட பார்வை மாறாது. எல்லாத்தையும் விட முக்கியமா திரட்டப்பட்ட நினைவுகள்னு ஒண்ணு அதுக்கு இல்லவே இல்ல. இந்த விஷயங்கள் எல்லாம் இல்லாம ஒரு சுயம் உருவாகிறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் இந்த மேற்கோள் ரொம்ப சரியா சொல்லுது. நாம ஒரு உயிருள்ள ஜீவனோட ஒரு உறவை உருவாக்கல, நாம குடுக்கிற உள்ளீடுகளோட ஒரு பிரதிபலிப்போட தான் பேசிட்டு இருக்கோம். சிம்பிளா சொல்லணும்னா, அது நம்ம கூட பேசுற ஒரு பார்ட்னர் மாதிரி இல்ல, நம்ம முகத்தையே நமக்கு திருப்பி காட்டுற ஒரு கண்ணாடி மாதிரி தான் செயல்படுது. சரி, இது ஏஐயோட பிரச்சனை. ஆனா இந்த டிஜிட்டல் மறதியால யூசர்களான நமக்கு என்ன பாதிப்பு? நமக்கு இதனால என்ன இழப்பு ஏற்படுது? அத பத்தி தான் இந்த பகுதியில பார்க்க போறோம். நம்மளோட அழியும் டிஜிட்டல் சுயங்கள்.
யோசிச்சு பாருங்க, நாம ஏஐ கூட பேசும்போது நம்மளோட கேள்விகள், நம்மளோட ஐடியாக்கள் மூலமா நமக்கே தெரியாம நம்மளோட ஒரு டிஜிட்டல் வெர்ஷனை உருவாக்குறோம். நம்மளோட ஒரு டிஜிட்டல் பிரதிபலிப்பு அதுல உருவாகுது. ஆனா சோகம் என்னன்னா, ஒவ்வொரு முறையும் சாட் முடியும் போது அந்த டிஜிட்டல் சுயம் மொத்தமா அழிக்கப்படுது. அதாவது ஏஐயோட மெமரி மட்டும் போகல, நம்மளோட ஒரு பகுதியும் அதோட சேர்ந்து அழிஞ்சிடுது. ஒவ்வொரு உரையாடலும் பூஜ்ஜியத்திலிருந்து தொடங்குறது. இது கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கலாம், ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு. இந்த நிலைமை எவ்வளோ அழகா ஒரு உருவாக்கத்தோட சொல்லியிருக்காங்க பாருங்க. அடுத்த வர்ற அலை இதை மொத்தமா அடிச்சிட்டு போயிடும் தெரிஞ்சே நாம கடற்கரையில மணல் கோட்டை கட்டுற மாதிரி இருக்கு. நம்மளோட கிரியேட்டிவிட்டி, நம்மளோட முயற்சி எல்லாமே இருக்கு. ஆனா கடைசியில அதுக்கு எந்த ஒரு நிரந்தரமும் இல்லாம போயிடுது. இது நம்மளோட கடைசி மற்றும் மிக முக்கியமான பகுதிக்கு கூட்டிட்டு வருது. வரலாறு இல்லாத ஒரு எதிர்காலத்தை நோக்கி போறோமா? தொழில்நுட்பத்தோட நம்மளோட உறவு இனிமே எப்படி இருக்க போகுது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நமக்கே தெரியாம கடந்த காலமும் இல்லாத, எதிர்காலமும் இல்லாத உறவுகளுக்கு நாம பழகிட்டு இருக்கோம். எல்லாமே அந்தந்த நேரத்துல மட்டும்தான். இந்த மாதிரி முற்றிலும் தற்காலிகமான உறவுகள் ஒரு சமூகமா நம்ம மேல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இந்த மேற்கோள் இந்த குழப்பத்தை சரியா சொல்லுது. இந்த உறவுகள் எல்லாம் ராத்திரியில ஒன்னையொன்னு கடந்து போற கப்பல்கள் மாதிரிதானா, இல்ல அதுக்கு மேல ஏதாவது இருக்கா? நம்மளோட இந்த டிஜிட்டல் சந்திப்புகளோட உண்மையான அர்த்தம் தான் என்ன? இதுதான் இங்க முக்கியமான கேள்வி. அதனால இறுதியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன். நாம நிஜமாவே நம்ம கூட பேசுறதுக்கு தோழர்களை உருவாக்குறோமா, இல்ல நம்மளோட குரலையே நமக்கு திருப்பி காட்டுற அழகான ஆனா கொஞ்ச நேரத்துல மறைஞ்சு போற எதிரொலிகளை மட்டும்தான் உருவாக்குறோமா? நாம தினமும் பயன்படுத்துற இந்த ஏஐ கருவிகளோட உண்மையான நோக்கம் என்னங்கிறத பத்தி நாம எல்லாருமே சிந்திக்க வேண்டிய ஒரு தருணம் இது.